ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காரம் அதிகமாக சேர்த்துக்க பிடிக்காதா? அப்போ ரொம்ப சிம்பிளான இந்த ஒயிட் வெஜ் குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அதில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நெய் ஆட் பண்ணி நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பீஸ் பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான சால்ட் போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ப்ரெஷர் குக் ஆகட்டும். இதுக்கு நடுவில் ஒயிட் பேஸ்ட்டுக்கு கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஒயிட் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து சால்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட க்ரீமி ஒயிட் வெஜ் குருமா ரெடி. இது இடியாப்பம், ஆப்பம், தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லிசன் டு ஹீரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் சச் ரெசிபீஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஸ்டே டியூன் பை கிளிக்கிங் ஆன் பெல் ஐகான். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.